இவரும் வந்து எப்படின்னாக்கி பாஜகவுடைய அந்த கைக்கூலியாக இருப்பாருன்னு தான் சந்தேகம் வருது. பல பேர் வந்து ஏ டீம், பி டீம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இவர் செய்கையெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக அவர் வந்து அது மாதிரி தான் இருப்பாரோ அப்படிங்கிறது எங்களுக்கும் வந்து சந்தேகம் வந்து அதிகமாக வலுக்குது. பிஜேபியை எதிர்த்து வந்து அவர் அரசியல் பண்ணுற அளவுக்கு வந்து அவர் அரசியல்வாதி கிடையாது. அவர் வந்து படம் நடிக்கிறவர், அவர் ஹீரோவாக தான் பார்க்குறாங்க தவிர இங்கே அரசியல்வாதியாக நம்ம பார்க்க முடியாது அவரை. அரசியலுக்கெல்லாம் வந்து அவர் சரிப்பட்டு வர மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. அவர் வந்து அவர் படத்துக்கும் சரி, அப்புறம் வந்து அந்த கோயில் விஷயத்துக்கும் சரி, ஸோ எதுக்குமே குரல் கொடுக்குற மாதிரி இல்லை. இவர் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுவார், நமக்குன்னு இல்லை தமிழ்நாட்டுக்கு மொத்தமாக வந்து எப்படி குரல் கொடுத்து அவர் வந்து பேசுவாருன்னு தெரில. இப்போ மும்மொழி கொள்கை வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்சியில் இது பண்ண போகிறாங்க. ஸோ அதையும் வந்து அழுத்தமாக கேட்டிருக்காங்க. இப்போது திமுக இல்லாதனால இவர் வந்து அதை வந்து நடைமுறை கொண்டு வந்துருவாரா என்னன்றதும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் இதுவே வந்து இந்த இடத்துலையே திமுகவோ இல்லை வேறு கட்சியோ இருந்தாக்கா கண்டிப்பாக எடுத்து குரல் கொடுத்துருக்கோம். இவர் 2 தடவை போயிட்டு வந்துட்டார். 2 தடவையும் வந்து 118 காட்டினா தான் வந்து பெரும்பான்மை காட்டினா தான் நம்ம எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை என்ன சொல்கிறது, அவரோட முடியாத தன்மையை காட்டுது இது. 2வது நாளைக்கு காலையில் கூட்டணி என்ன ஏதுன்னு தெரிஞ்சால் தான் வந்து அவர் பெரும்பான்மையை காட்ட முடியுமா என்னன்றது தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து கவர்னர் அப்படி கேட்டிருக்கவும் கூடாது. 117 இடத்த வந்து நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்லவும் கூடாது. ஏன்னா வந்து இது சட்டசபையில் வந்து நம்ம இது பண்ணி பெரும்பான்மை காட்டியிருக்கணும். ஸோ அது நாளைக்கு என்னன்றதை பார்த்தா தான் தெரியும். நாளைக்கு தான் விஷயம் தெரியும். அவர் பேசாத இருக்கிறது தான் பெரிய தப்பே. எது இருந்தாலும் தவறாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுகிறது தான் எப்பவுமே நல்லது. எனக்கு தெரிஞ்சு டு பி ஆனஸ்ட் ஐம் ஸ்பீக்கிங், if DMK comes, that's best for Chennai, for Tamil Nadu people, for everybody actually that's good. எல்லாம் சொல்கிறது தான். பட் இருந்தாலும் he is very new for அவர் பண்ணுவார் இல்லைன்ட்டு இல்லை. பட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் இருந்தால் நல்லது. ஸோ இட்ஸ் பெட்டர் லைக் தமிழ்நாடு பீப்புள் அவங்கள சூஸ் பண்ணது அவங்களுடைய விருப்பம் அது. பட் இருந்தாலும் என்னுடைய கருத்து கணிப்பு என்னன்னா லைக் டிஎம்கே வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஒரு மேடையில் பேசும்போது கூட அவர் எழுதி வச்சு தான் பேசுகிறார், மனப்பாடம் பண்ணி தான் பேசுகிறாரு. அவராக சுயமாக எதுவும் பேசுறது இல்லை. சுயமாக பேசும்போது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சிருமா அப்படின்ட்டு அவர் பயப்படுறாரோ எனக்கு தோணுது. அவர் சுயமாக பேச மாட்டார். அங்கே என்னவோ அந்த ஸ்பான்டேனியஸாக பேச மாட்டார். இப்போ ப்ரெஸ் மீட்டுங்கும் போது ஸ்பான்டேனியஸ் தான் பேசி ஆகணும். அப்படி பேசும்போது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவரோட சுயமாக என்ன யோசிக்கிறாரோ, அவர் எப்படின்ட்டு மக்கள் தெரிஞ்சுப்பாங்களோ அவர் பயப்படுறாரோ எனக்கு தோணுது. அது யாராலையும் மறக்க முடியாது. அது காங்கிரஸில் இருக்கிற நிர்வாகிகள் சில பேர் வந்து துரோகன்ட்டு தான் நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரு 4-5 பேர் காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆமாம், இது ஆக்சுவலி உண்மை தான். ஒரு பெட்டர் ஆகிட் மாதிரி தான். அது துரோகம் தான். அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது. அது ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. பட் பண்ணியிருக்கக்கூடாது. ஏன்னா இத்தனை வருஷமாக ஒரு 20 ஆண்டு வருஷமாக வந்து கூட இருந்திருக்காங்க. பட் இப்போ சடன்லி வந்து திமுகவை விட்டு விலகினது இட்ஸ் ரியலி ஹர்ட்ஸ் டு பி ஆனஸ்ட். டிஎம்கே விட்டு அவங்க வெளியில் வந்திருக்கக்கூடாது. அவங்க அந்த கொளத்தூரில் அதுவும் ஒரு விதமான ஒரு துரோகம் தான். அது வந்து கண்டிப்பாக அது மிகப்பெரிய துரோகம். சிஎம்ன்றவர் முதலமைச்சர் நிறைய பண்ணியிருக்காரு. முக ஸ்டாலின் அவர்கள் வந்து நிறைய கண்டிப்பாக நல்லது மக்களுக்காகலாம் நல்லது பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுடைய தொகுதிக்கு இந்த மாதிரி ஒரு துரோகம் நடந்தது ஏற்றுக்க முடியல. பட் இருந்தாலும் he went and he met people and he thanked everybody. துரோகம் தான். என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம திமுக வந்து அதுக்காக வந்து அவங்களுக்காக 10 சீட்டுக்கு எல்லா இடத்துக்கும் உழைச்சிது. அவங்களுக்காக வாக்கு சேகரித்ததுலேருந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க, கொண்டாங்க, எல்லாமே செஞ்சாங்க. A to Z செஞ்சாங்க. இந்த 5 இடத்துக்குமே வந்து அவங்க வந்து நன்றியாக வந்து அட்லீஸ்ட் வந்து பார்த்தாவது இருந்திருக்கலாம். மற்ற கட்சியாவது வந்து பார்த்தாங்க. இவர் அது கூட வந்து பார்க்கல, எதுவுமே பண்ணலை இவங்க. ஸோ அது வந்து எனக்கு துரோகமாக தான் தெரியுது. ஆனால் வந்து ராகுல் காந்தி அதை பற்றி எதுவும் பேசவும் இல்லை இப்போ வரைக்கும். ஸோ அது என்னை பொறுத்த வரையும் அது துரோகம் தான் நினைக்கிறேன். காங்கிரஸ் போலன்னா பிஜேபி வந்து போகக்கூடிய சூழ்நிலைகள், பிஜேபியோடைய மறைமுக, ஆனால் எல்லாமே பி டீம் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கணும்னா நிறைய பின்புலங்கள் நிறையா வந்து வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதனால் முந்தி இவங்க போயிட்டாங்க அப்படிங்கிற என்னுடைய கருத்து. நம்ம வந்து திராவிட முன்னேற்ற கழகக்காரங்க கிடையாது. அதனால் வந்து அது தவறில்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு நம்மளுடைய திருமாவளவன் தலைமையிலான விசிகா கட்சியும் 2 கம்யூனிஸ்டுகளும் வந்து போவாங்க அப்படிங்கிறது ஒரு யூகம் தான். ஆனால் போவாங்க அதிக வாய்ப்பு இருக்குது. ரீஎலெக்ஷன் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. கண்டிப்பாக யாராவது போவாங்க. அவர் காங்கிரஸை வந்து எப்போவுமே வந்து காங்கிரஸ் செய்கிற வேலை தானேங்க. இன்னைக்கு நாளைக்கு செய்கிற வேலையா? அது காலங்காலமாக செய்கிற வேலை தானே அது காங்கிரஸ். காங்கிரஸ் இப்போது திருமாவளவன் அவரெல்லாம் கூட வந்து நேரடியாக போய் திமுக ஸ்டாலின் சாரை போய் பார்த்துட்டு அவர்கிட்ட இது மாதிரி விஷயத்த ஒரு மரியாதை நிமித்தமாக கூட என்ன கூட்டணியில் இருந்துட்டு ஒரு 5 எம்எல்ஏக்கள் வந்து தனியாக போயிருக்காங்க. அவர் மரியாதை நிமித்தமாக போய் ஸ்டாலின் சாரை போய் நேரடியாக போய் பார்த்துருக்கலாம். அவர் பார்த்துட்டு அவர்கிட்ட கூட சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி நாங்கள் ஆதரவு இருக்கிறீர்கள் சொன்னப்போ அவங்க ஒன்றும் வேண்டாம்னு சொல்ல போகிறதில்ல. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். அதான் ஒரு நல்ல மரியாதை இருந்திருக்கும். சொல்லாமல் போயிட்டாங்க, அவ்வளோதான். பட் சொல்லிட்டு போயிருந்தாருன்னா அவரே தடுத்துருக்க போகிறதில்ல. அதை
இப்போ எல்லா கம்யூனிஸ்ட்டும் போய் நல்லா பார்த்துருக்காங்க, திருமாவளவனும் போய் பார்த்துருக்காங்க. இப்போ அவங்க வந்து அங்கே போனாலும் அவர் ஏன்னு கேட்க போகிறதில்ல. ஏதோ அவங்களுடைய சொந்த விருப்பங்கள் அதெல்லாம். பிஜேபி வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் கூட ஆர்வத்தோடு தான் எல்லா ஸ்டேட்டையும் அவர் செயல்பட்டு இருக்காங்க. அப்போ இவர் வந்து இப்போ அதிமுகவில் கூட்டணி கேட்டிருப்பார்னா பிஜேபி இந்த தொல்லை கொடுத்துருக்காரு. ஆனால் விஜய் வந்து 2 பேருமே எதிர்த்திருக்காரு. 2 பேருமே வேண்டாம், மக்கள் எதிர்பார்க்கறது 2 பேருமே வேண்டாம், 3வது ஒரு ஆள் ஒன்று தான் எதிர்பார்த்துருக்காங்க. அப்படி எதிர்பார்த்ததுனால தான் இவர் அதிகமான ஓட்டு வாங்கினார். அதுக்கு உதாரணம் சொல்ல போனால், ஒரு சாதாரண ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஏப்பா சிஎஸ்ஆருக்கு ஏப்பா பணம் வாங்குறேன்னு கேட்டால், சார் நீங்கள் மட்டும் ஓட்டுக்கு 10,000 வாங்கலையே சார், அது தப்பா சரியா அன்னு சொல்லக்கூடிய நிலவில் தான் இது வரைக்கும் மக்கள் இருந்தாங்க. விஜய் வந்தப்புறம்தான் பணம் கொடுக்காமலும் ஓட்டு வாங்கலாம்னு நிரூபித்த ஒரே ஒரு மனிதன் விஜய் தான். சார் விஜய்க்கு ஓட்டு போட்டு அனைவருமே ஆட்சி நடத்துறதை விட நாங்கள் கலையணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். அப்படி கலைஞ்சா 200 சீட் வருவார் சார் அவரு. சார் இந்த துன்பத்துக்கு அது எவ்வளோ மேலே சார்? எனக்கு தெரிஞ்சு ஒன்றிய அரசு எதுவும் எதிர்பார்க்குன்னு நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா, அவங்க அந்த மும்மொழி கொள்கை, அதாவது புதிய கல்விக் கொள்கையை வந்து அவங்க வந்து கையெழுத்து போகிறதுக்காண்டி நிர்பந்திக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணமும் வருது. ஆனால் கண்டிப்பாக சட்டப்பிரகாரம் வந்து யார் பெரும்பான்மையாக இருக்காங்களோ அவங்களை கூப்பிடணும். அது காலவாசம் கொடுத்து அவங்கள வந்து இது பண்ணலாம். ஆனால் ஏன் கூப்பிடாமல் இருக்காங்கிறதுக்கு இதான் காரணம். ஏதோ நிர்பந்திக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது நான் சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பிஜேபி வரக்கூடாது. வந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு ஹிந்து முஸ்லீமுக்கான பிரச்சனைகள் அதிகமாக வரும். அது வராமல் இருக்கணும்னா திமுக இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். அவ்வளோதான். இது வந்து ஆளுநருடைய வந்து பெரும்பான்மை இருக்கிற விஜயை கூப்பிட்டு அழைப்பு கொடுத்து ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமை கொடுக்கணும். ஆளுநர் பண்ணுறது மிகப்பெரிய தவறு. எந்த ஒரு மெஜாரிட்டியாக இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு வந்து ஆட்சி கொடுக்குறது வந்து ஆளுநருடைய கடமை. இது அந்த கடமையாக தவற விடுறாரு. அவர் பிடிவாதமாக இருக்கிறார் ஆளுநர். 118 எடுத்துன்னு வந்தால் தான் நான் வந்து பதவி ஏற்று வைப்பேன்ட்டு அவர் ஒரே பிடிவாதத்தில் இருக்கிறாரு. அவர் பிஜேபி வந்து ஆளுநர் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே வந்து ஆளுநர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து எல்லாமே பிஜேபி கைப்பாய்வையில் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி விஜயம் வந்து இப்போது பிஜேபி கைப்பாய்வையாக வந்து மாற்றுறதுக்கு நிறைய சூழ்ச்சி நடக்குது. அரசியல் மிக்கப்பட்ட ஒரு தலைவர், மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னா அப்படி தான் இருக்கணும். அவனோட முதிர்ச்சி வந்து ஒரு விஷயம் தெரியுது அப்படிங்கிறத முன்னாடி சொல்லிட்டேன். அதே விஷயந்தான் மிக அழகாக சொல்லியிருக்காரு. 6 மாதம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் முக்கியமாக காலை உணவு திட்டம், நான் முதல்வர் திட்டம், இந்த மாதிரி சில திட்டங்கள், முக்கிய திட்டங்களை வந்து நீங்கள் கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் பதிவு பண்ணார். 2,500 ரூபா நீங்கள் கொடுக்குறீங்களோ இல்லையோ, நாங்கள் கொடுத்தா 1000 ரூபாயை கொடுங்க, மக்களுக்கு உதவியாக இருக்குன்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் ஒரு முதிர்ச்சியடைந்த ஒரு தலைவர், உண்மையிலே தலைவர்னு சொல்லுவாங்க. தமிழ் சொல்லலாம் பிரசிடென்ட் சொல்லலாம். அவரை பின்விளைவுகள் செய்கிறது எல்லாமே பாஜக தான். அது எல்லாமே வந்து விஜய்க்கு வந்து எந்த ஒரு பலமும் இல்லாத பண்ணுறது பாஜக தான். ஆனால் இந்த வந்து ஆட்சியை வந்து ஆளுநர் வந்து இதை வர வச்சு ஆளுநர் வந்து இந்த பெரும்பான்மையை நிரூபிக்கிற விஜயை கூப்பிட்டு அழைப்பு கொடுத்து இந்த ஆட்சியை ஒப்படைக்கணும். ஆளுநருடைய கடமை அது. மக்கள் வந்து சினிமா பின்னாடி முகம் பின்னாடி போகக்கூடாது. யார் வேலை செஞ்சால் அதை பார்த்து ஓட்டு போடணும். இது வந்து சினிமா முகம் இல்லை. இது மக்கள் தேர்ந்தெடுக்கிற உறுப்பினர் வந்து வேலை செய்கிற உறுப்பினராக சொல்லி பார்த்து தேர்ந்தெடுக்கணும். நல்ல உறுப்பினர் கேண்டிடேட்டாக தேர்ந்தெடுக்கணும். வந்தவங்க போனலாம் வந்து அனாவசியமாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது வந்து இது சாத்தியம் இல்லை. இது நல்ல உறுப்பினர், நல்லா வேலை செய்கிற ஆள், அந்த மாதிரி பார்த்து மக்கள் தேர்ந்தெடுக்கணும்.